தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகரும் விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் முன் அனுபவம் பெறாதவர்களே. நல்லதும் கெட்டதும் ஒரு புள்ளியில் இருந்துதான் துவங்கும். கரூரில் விஜயை பேச அனுமதித்த குறுகலான இடம் என்பதுதானே அந்த புள்ளி. ஆட்சியாளர்களின் தவறுகளை மூடி மறைத்து புனிதப்படுத்த முடியாது, அப்படி கூடவும் கூடாது. 1999க்கும் 2025க்கும் 26 ஆண்டுகள் மட்டுமே வித்தியாசம். ஆனால் ஆட்சியாளர்களின் அணுகுமுறை ஒன்றே என்று புதிய தமிழகம் தலைவரும் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு நீண்ட நெடிய ஒரு செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். அப்படி என்ன அந்த செய்தியில் பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் பொதுமக்களின் பார்வைக்காக நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களின் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் பரப்புரையில் ஏற்பட்ட 41க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்தையும், அதை ஒட்டிய தமிழக அரசியல் கட்சி தலைவர்களின் வருகையும் அவர்களின் கருத்துக்கள் ஆகியவற்றையும் 1999ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் மனித உரிமை மீட்பிற்கான நமது தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி போராட்டத்தில் அன்றைய தினம் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்ட 1 வயது குழந்தை விக்னேஷ் உட்பட 17 பேர் மரணமடைந்த சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க முடியவில்லை. 8 மணி நேர வேலையை வலியுறுத்தி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 1 மாதம் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 10 கை குழந்தைகள், 250 பெண்கள் உட்பட மொத்தம் 627 தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வலியுறுத்தி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி நமது தலைமையில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் என பல்லாயிரக்கணக்கானோருடன் காலை 12 மணிக்கு நெல்லை ஜங்ஷனில் கிளம்பிய பேரணி 2 மணி நேரம் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் மாலை 2 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தது. பேரணியில் முடிவில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க நேரம் கோரப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தனவேலும் மற்றும் டிஜிபி ராஜேந்திரனும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்குள் இருந்து கொண்டு எங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்கச் செல்ல 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூட அனுமதி மறுத்து அற்ப காரணத்தை சொல்லி தடியடி, கண்ணீர் புகை குண்டுடன் துப்பாக்கிச் சூடு நடத்தி கூட்டத்தை கலைத்ததோடு, கலைந்து சென்றவர்கள் தாமிரபரணி ஆற்றில் நீந்தி மறுகரைக்கு செல்ல விடாமல் காவல்துறையினரின் லத்தி கம்புகளால் அழுத்தியே 17 பேர் ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் பயணித்த ஜீப்பின் மீது கொலைவெறி தாக்குதலுடன் கற்களும் செங்கற்களும் குறிவைத்து வீசப்பட்டன. வீசிய கற்கள் நம்மீது படாமல் நிர்வாகிகள் அரணாக தடுத்து நின்றார்கள். மார்க்சிஸ்ட் மாவட்ட செயலாளர் பழனி படுகாயமடைந்தார். இன்றைய முதலமைச்சரின் தந்தையாரோ அன்றைய முதல்வர். போராட்டம் அரசுக்கு எதிரானது அல்ல. பாகிஸ்தான் பிரிவினைவாதி ஜின்னாவின் மகள்வழி பேரனும் நிசில்வாடியாவுக்கு சொந்தமான பிபிடிசி என்ற பன்னாட்டு தனியார் கம்பெனிக்கு எதிரானதும், வெறும் ரூபாய் 53 தினச்சம்பளத்திற்காக 10 மணி நேரத்திற்கு மேலாக தொழிலாளர்களை கசக்கி பிழியப்பட்டார்கள். ரூபாய் 150 தினச்சம்பளம் மற்றும் 8 மணி நேர வேலையை உறுதி செய்வதுமே போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அன்றைய முதல்வர் நமது கோரிக்கைக்கு அப்பொழுதே செவிசாய்த்திருந்திருந்தால் 5 மாவட்டங்களில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்த 5 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டிலிருந்து விடுதலை பெற்றிருப்பார்கள். தனியார் கம்பெனிக்கு எதிரான நியாயமான போராட்டத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல்
காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு இயந்திரங்களையும் ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு எதிராக இரக்கமின்றி பயன்படுத்தி 17 பேரை தாமிரபரணி ஆற்றில் மூழ்கடித்தார்கள். அதன் பின்னும் ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் மனசாட்சி உறுத்தவில்லை. நாகரிகம் கருதி வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. பிரதான எதிர்க்கட்சிகள் கண்டிக்கவில்லை. நம்மோடு போராட்டத்தில் கலந்து கொண்ட கட்சித் தலைவர்கள் ஐயா மூப்பனார் மற்றும் சில அமைப்புகளின் தலைவர்கள் மட்டுமே கடைசி வரை உடனிருந்தார்கள். உயிரிழந்தவர்களின் பெரும்பாலும் தோட்டத் தொழிலாளர்கள். ஒருவர் இஸ்லாமியர், ஒருவர் தீகா அமைப்பை சார்ந்தவர். பேரணியின் வழிநெடுங்கில் கோஷங்கள் எழுப்பியதை தவிர வேறு எந்தவிதமான வன்முறையும் நடைபெறவில்லை. எனினும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்ட பெண் காவலர்களிடம் தவறாக நடந்து கொண்டார்கள் என்று ஒரு கட்டுக்கதையை இட்டுக்கட்டி தடியடி மற்றும் துப்பாக்கிச் சூடு நடத்தி 17 பேர் உயிர்களை பறித்து கொண்டார்கள். அதில் தாக்குதலுக்கு உள்ளான பலர் இன்றும் நம் பாதிப்புகளுடன் உள்ளார்கள். ஆனால் அடுத்த நாள் அனைத்து ஊடகங்களிலும் வன்முறையாளர்களுக்கும் போலீஸுக்கும் மோதல் என பாதிக்கப்பட்ட நம்மீதே குற்றம் சுமத்தி செய்திகள் பரப்பப்பட்டன. வேறு மாநிலத்தைச் சார்ந்த மருத்துவர்களை வைத்து பிரேத பரிசோதனை செய்ய வலியுறுத்தி பிரேதங்களை வாங்காமல் ஒரு வாரம் போராட்டம் நடத்தினோம். வேறு மாநில மருத்துவர்களை அழைக்கக்கூடாது என அரசு மருத்துவர்களை தூண்டிவிட்டு எங்களுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. ஒரு இஸ்லாமியரின் பிரேதத்தை தவிர மற்ற பிரேதங்களை வாங்காமல் தொடர்ந்து போராடினோம். மாவட்ட நிர்வாகமே அவர்களை பல இடங்களில் அடக்கம் செய்தது. அரசு எவ்வளவு மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதோ அதே வேகத்தில் நாங்களும் போராடினோம். ஆனால் அன்று வேறு எந்த ஒரு அமைப்பும் குறைந்தபட்சம் மனிதநேயத்துடன் அடிப்படையில் கூட அச்சம்பவத்தை கண்டிக்கவில்லை. மாறாக தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் 17 பேர் மரணத்தை கொண்டாடினார்கள் என கேள்விப்பட்டோம். இதையெல்லாம் எதிர்கொண்ட புதிய தமிழன் கட்சியும் தேவேந்திரகுல வேளாளர்களும் மீண்டெழுந்தோம். ஏறக்குறைய 26 வருடங்களுக்கு பிறகு தற்போது அதற்கு நிகரான ஒரு துயரச் சம்பவத்தை கரூரில் அரங்கேற்றிருக்கிறார்கள். இன்று காலத்தால் சில மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. விரும்பியோ விரும்பாமலோ அரசியல் நிபந்தனையின் பேரிலாவது அனைத்து அரசியல் கட்சிகளும் சம்பவம் இடத்திற்கு வந்து செல்லுகிறார்கள், கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எனினும் கரூர் வரும் அரசியல் கட்சி தலைவர்களின் பலரும் உண்மையை கண்டறியவோ நியாயத்தை பேசவோ மறுக்கிறார்கள். பெரும்பாலோரின் கருத்துக்கள் கூட்டணி பாசத்தோடும் எப்படியாவது இதன் மூலமாக ஆளுங்கட்சியை நெருங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடும் சிலர் விஜய் மீதான வன்மத்தை தீர்த்து கொள்ளும் சந்தர்ப்பமாகவும் அரசியல் ரீதியான எதிர்ப்புகளுக்குமே கருத்துக்களை தெரிவித்து செல்லுகிறார்கள். அவர்களிடம் மனிதநேயம் வெளிக்காட்டப்படவில்லை. நடந்த சம்பவம் துயரமானது. இதை எவரும் மறுக்க இயலாது. விஜய் கட்சியின் அமைப்பாளர்கள் அனுபவமற்றவர்கள் என்பதில் ஐயப்பாடு இல்லை. விஜய் ரசிகர் மன்றம் அரசியல் கட்சியாக மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் முழு வடிவம் பெற பல மாதங்களோ ஆண்டுகளோ ஆகலாம். வியூக வகுப்பாளர்கள் ஒரு சிலர் உள்ளனர். ஆனால் அவர்களும் கள நிலவரம் தெரியாத புதியவர்கள். விஜய் இவர்களை வைத்தே தமிழக வெற்றி கழக கட்சி என்னும் தேரை நகர்த்தி செல்கிறார். தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பில் அவர் பின்னால் ஜாதி, மதம், மொழி, இனம் என்று கடந்து ஒரு பெரிய கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டங்கள் மூலம் அவர்களின் எண்ணத்தை உடனடியாக நிறைவேற்ற முடியுமா என்பது வேறு விஷயம். எனினும் விஜய் கூட்டத்திற்கு வரும் அனைவரின் இம்மண்ணின் மக்கள்தானே, நமது பிள்ளைகளும் தானே, சகோதர சகோதரிகளும் தானே. அன்று கரூரில் விஜய் தனது பரப்புரையில் உள்ளூர் ஆளும் கட்சி பிரமுகர்கள் உட்பட ஆட்சியாளர்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் பரப்புரைகளில் ஆட்சியாளர்களை கடுமையாக விமர்சிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று அண்ணா அவர்கள் கூறியதை மேடைகளில் பேசினால் மட்டும் போதுமா? ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் போது அதில் உள்ள அம்சங்களையும் ஆட்சேகரமான கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டாமா? 1967 ஆட்சிக்கு வந்த திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதா? இல்லையே.
எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் தோற்கடிக்கப்படவில்லையா? எனவே எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆளுந்தரப்பினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளத்தானே வேண்டும். அதை விட்டுவிட்டு ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்க நினைப்பது நியாயமா? எதிர்க்கட்சிகளின் கூட்டங்களுக்கு எவ்வளவு இடையூறு கொடுக்க முடியுமோ அதை செய்ய முயற்சிப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஜனநாயகத்தின் ஆணிவேரே அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது ஆட்சியாளர்கள் ஜனநாயகத்தின் ஆணிவேரே அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். ஆட்சியாளர்கள் ஒருதலைபட்சமாக இருக்கக்கூடாது. அரசு இயந்திரமாக கருதப்படும் வருவாய்த்துறை, காவல்துறைகள், மருத்துவமனை உள்ளிட்ட துறைகள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். நீதித்துறை நடுநாயமாக இருந்திட வேண்டும் என்பதே. ஆனால் அண்மை காலமாக எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் தங்களின் ஜனநாயக பங்களிப்பை மறந்து குறுகிய நோக்கத்தோடு கட்சியின் உணர்வோடு நடந்து கொள்கிறார்கள். காவல்துறை மற்றும் பிற நிர்வாக அமைப்புகளும் ஆளுங்கட்சியின் அங்கமாக செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் அண்மை காலமாக ஆளும் கூட்டணி கட்சிகளுக்கான அணுகுமுறையும் எதிர்க்கட்சிகளுக்கான அணுகுமுறையும் வெவ்வேறாக இருக்கிறது. அதை ஆளுங்கட்சி தங்கள் நினைத்தால் அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் கூட ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முடியும். பிரதமர், ஜனாதிபதி, மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக கருப்பு பலூன்கள், கருப்பு கொடி போன்ற போராட்டங்களை நடத்த முடியும். ஆனால் எதிர்க்கட்சிகள் உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், பேரணி, மாநாடு ஆகியவற்றிற்கு பெரும் போராட்டத்திற்கு பிறகும் ஆர்ப்பாட்டம், பேரணி, மாநாடு ஆகியவற்றிற்கு பெரும் போராட்டத்திற்கு பிறகே மட்டுமே அனுமதி பெற முடிகிறது. அதுவும் கடைசி நிமிடம் வரை எழுத்துப்பூர்வமாக அனுமதி கொடுக்க மாட்டார்கள். பெரும்பாலான நேரங்களில் நீதிமன்றங்கள் சென்றே அனுமதி பெற வேண்டும். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய்க்கு பேச ஒதுக்கப்பட்ட இடம் சரியானதானா? காவல்துறை நடுநிலையோடு தானா நடந்து கொண்டதா? மின் விளக்குகள் ஏன் அணைக்கப்பட்டன? அவ்வளவு பெரிய கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸ் நுழைந்தது ஏன்? தடியடி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? 10 முதல் 15 நிமிடத்தில் 40 பேர் இறக்கும் அளவிற்கு அங்கு என்னதான் நடந்தது போன்றவற்றிற்கு விடை கிடைக்க வேண்டும். இதுபோன்ற எண்ணற்ற கேள்விகளை தமிழக அரசை நோக்கி எழுப்ப வேண்டிய தமிழக அரசியல் கட்சிகள் மெழுகு பூசி அனைத்து அம்புகளையும் விஜய் மீதே பரப்புகிறார்கள். ஆனால் எல்லா தவறுகளும் 41 பேர் மரணமும் எப்பக்கமும் விலகிச் முடியாத அளவுக்கு ஒரு குறுகலான இடம், அந்த குறுகலான இடம் ஒதுக்கப்பட்டதன் விளைவாகத்தானே துவங்கியிருக்கிறது இந்த பிரச்சனை என்பதை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டக்கூட எவருக்கும் மனமில்லாதது தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களின் பாகுபாடு நிறைந்த அரசியல் மனநிலையை சுட்டி காட்டுகிறது. ஆட்சியும் அதிகாரமும் அந்தஸ்தும் எவருக்கும் நிரந்தரமானது அல்ல, மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை பல தமிழக அரசியல்வாதிகள் எப்பொழுதும் புரிந்து கொள்ளப் போகிறார்களோ தெரியவில்லை. கீழ்கண்ட ஐயப்பாடுகள் இந்த அரசியல் கட்சியிடமிருந்து விடை கிடைக்குமா? வேலுச்சாமியிடம் சாலை திணிக்கப்பட்டதா? விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? காவல்துறை அனுமதி வழங்கிய இடத்தில்தானே விஜய் பேசினார். எனவே கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது தமிழக அரசு, காவல்துறையின் குறைபாடுதானே. கூட்டம் கூடிய இடத்தில் பாதுகாப்பு பணிகளில் ஏற்பட குறைபாடுகள் என்ன? விஜய் வாகனத்தை அவ்வளவு கூட்டத்தை தாண்டி உள்ளே செலுத்த வேண்டிய அவசியம் என்ன? விஜய் கட்சிக்கு என விதிக்கப்பட்ட பிரதியோத்த கட்டுப்பாடுகள் நியாயமானதா? கூட்டத்தில் தடுமாறி கீழே விழுந்தவர்களின் குழந்தை, கர்ப்பிணிகள் என கூட பார்க்காமல் மிதித்து கொண்டு போகும் அளவிற்கு மனிதநேயமற்று போனது ஏன்? குறைந்தபட்சம் மனிதநேயமற்ற போனது ஏன் என்று கேட்கிறார் கேள்விகள். எல்லாவற்றிற்கும் மேலாக அரசு அனைத்து மக்களுக்குமானது என்ற உணர்வுடன் அரசியல் பாகுபாடுகள் இல்லாமல் விஜய் நிகழ்ச்சிகளை நடத்த முழு ஒத்துழைப்பும் உரிய பாதுகாப்பும் கொடுத்திருக்க வேண்டாமா? விஜய் கட்சி நிர்வாகிகள் முன் அனுபவம் பெறாதவர்கள்தானே. நல்லதும் கெட்டதும் ஒரு புள்ளியிலிருந்தானே துவங்கும். கரூரில் விஜயை பேச அனுமதித்தது குறுகலான இடம் என்பதுதானே அந்த புள்ளி. ஆட்சியாளர்களின் தவறுகளை மூடி மறைத்து புனிதப்படுத்த முடியாது.
அப்படி கூடவும் கூடாது என்று 1999க்கும் 2025க்கும் 26 ஆண்டுகள் தான் வித்தியாசம். ஆனால் ஆட்சியாளர்களின் அணுகுமுறை ஒன்றாகவே இருக்கிறது என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் மரியாதைக்குரிய டாக்டர் க. கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் கரூரில் நடந்த விஜய் அவர்களுடைய நடிகர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரை பிரச்சாரத்தில் ஏற்பட்ட 41க்கும் மேற்பட்டோர் மரணம் பலியாயிருக்கிறார்கள். அது குறித்த விசாரிக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களாக வருகிறார்கள். அவர்கள் எது நடந்திருக்குதோ அந்த புள்ளியிலிருந்து அந்த விஜய்க்கு ஒதுக்கப்பட்ட இடம் ஒரு குறுகலான இடம், அது கவர்மெண்ட்டு தான் கொடுத்துருக்குது, அரசு தான் கொடுத்துருக்குது. அரசு கொடுத்துருக்கின்ற இடத்துல அவங்க பாதுகாப்பு அவளை ஏன் கொடுக்கல அப்படின்ற அந்த புள்ளியை ஏன் பேச மறுக்கிறாங்க அப்படின்னு புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் 1999 தாமிரபரணி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமை பிரச்சனைக்காக நடந்த பேரணியில் 17 பேர் மரணமடைந்தார்கள். அந்த 17 பேர் மரணமடைந்த அந்த நிகழ்ச்சியும் இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடந்த விஜய் பரப்புரை பிரச்சாரத்தில் நடந்த 41 பேருக்கு மேற்பட்ட பலியும் மையப்படுத்தி அந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் க. கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். இந்த நாட்டில் எல்லாரும் ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும், ஜனநாயகபூர்வமாக நாம் நடக்க வேண்டும். ஜனநாயகம் தான் நம்முடைய கடமை. ஜனநாயகத்தை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வில்லாத சமூகமாக இருக்க வேண்டும். இந்திய தேச வளர்ச்சி பாதையில் கவனிப்பாக இருந்து நாம் இந்திய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கடையர் செய்தி பிரிவினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.